எல்லாருக்கும் வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து சுப்பிரமணியன். நான் வந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அலைடு இண்டஸ்ட்ரியல் ஃபெடரேஷனில் என்டர்டைன்மெண்ட் கமிட்டி சேர்மனாக இருக்கிறேங்க. எங்கள் கூட 68 பேர் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி மதுரையிலேருந்து கூட்டு போனோம். காஷ்மீருக்கு 5 நாள் ட்ரிப்புங்க. 19ஆம் தேதி நைட் அங்கே போய் சேர்ந்தோங்க. 20ஆம் தேதி சண்டே வந்து இதுக்கு போயிருந்தோம், சோனாமார்க் போயிட்டு வந்தோம். 21ஆம் தேதி குல்மார்க் போயிருந்தோம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் வந்து இந்த பகல்காமுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே அசம்பிள் ஆகி போயிருந்தோம். 5 வேனாக பிரிச்சிருந்தோம். அதில் வந்து ஒரு வேனில் இவர் மிஸ்டர் சந்துரு எங்கள் கூட வந்தவர்களே, அவர் வந்து மகாலட்சுமி ஆட்டோ ஸ்டோர்ஸ்னு அந்த கடை ஓனர், எங்கள் ஃப்ரெண்டு. அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அவங்க வந்து ஒரு வண்டியில் அவங்க அந்த வண்டியிலே அவருக்கு ஹெட்டாக போட்டிருந்தோம் நாங்கள். ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ஹெட்டாக போட்டிருந்தோம். சந்துரு தான் ஹெட்டாக இருந்தார். அவர் கூட நாங்கள் எல்லாருமே அந்த வண்டியில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். பகல்காம் போயிட்டு அங்கே வந்து 3 ஸ்பாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஆடுவேலி, இன்னொன்று வந்து சந்தன் வேலி, இன்னொன்று பரத் வேலின்னு சொல்லி அந்த 2 இதை நாங்கள் பார்த்துட்டோம். ஆடுவேலியும் அந்த சந்தன் வேலியும் பார்த்துட்டு இந்த பாய்சரன், அதாவது இந்த நடந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது அங்கிருந்து ஒரு 9.5 கிலோமீட்டர்ஸ். அந்த பாய்சரனுக்கு நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அது சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ½ கேப்லேயே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததா எங்களுக்கு வந்து தகவல் வந்துருச்சு. எங்களுடைய டூர் ஆர்கனைசர்ஸ் இவங்க மிஸ்டர் சங்கர், அவர் வந்து டிராவல் மேட் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் எங்கள் கூடவே இருந்தார். நாங்கள் எல்லாருமே உடனே இம்மிடியட்டாக எங்களை வந்து வெக்கேட் பண்ணி லஞ்சு முடிச்சுட்டு நேராக வந்து ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் அகாமடேட் பண்ண ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே அசம்பிள் ஆகிட்டோம், ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க, சேஃப் ஆகிட்டோம். பட் எங்களுக்கு வந்து என்ன, அந்த நேரத்தில் தான் இவருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். டிரைவர்ஸ்லாம் எக்ஸலண்ட்டுங்க. அங்கே உள்ள டிரைவர்ஸ் எல்லாமே ஆம்புலன்ஸை விட ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் மாதிரியே சத்தம் போட்டுக்கிட்டே, ஏன்னா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. கார்லேயே வந்து முன்னாடி ஒரு கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வெரி ஃபாஸ்ட் இவரை வந்து கூட்டு போய் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இசிஜியும் பார்த்துட்டு வந்து ஹார்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு, நீங்கள் இம்மிடியட்டாக வந்து ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே உடனே அவங்க ஆம்புலன்ஸ் மூலம் அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஆக்சிடென்ட் கேஸ் இருந்தனால எங்கள் நண்பர்கள் யாருமே அவங்களோட போக முடியல, நாங்களும் போக முடியல. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அவங்க அங்கே போய் அட்மிட் ஆகிட்டாங்க, மனசு கஷ்டமா இருந்துச்சு. அது இல்லாத அது ஒரு கஷ்டங்க. அந்த டிராஜடியாக நடந்த இன்சிடென்ட் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப காயப்படுத்திருச்சு. உடன்பரவா சகோதர சகோதரிகள் வந்து அந்த இடத்துல ஒரு 26 பேருக்கு மேலே உயிரிழந்த செய்தி வந்து கேட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குரூப் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தோம். அவங்களுக்காக நாங்கள் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம். அங்கிருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போய் அக்காமடேட் ஆகிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம், ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து டயக்னைஸ் பண்ணி எக்கோ எடுத்து ஆஞ்சியோ பண்ணணுட்டாங்க. ஆஞ்சியோ பண்ணிட்டு அதில் ஒரு அடைப்பு இருக்கு அப்படின்ட்டு, ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்ட்டு இம்மிடியட்டாக ஸ்டண்ட் வச்சு காப்பாற்றிட்டாங்க. அந்த நியூஸ் 11:30க்கு கிடைச்சி இவரே என்கிட்ட பேசிட்டார். நான் அவரை கான்டாக்ட்லேயே இருந்தோம். இவரே எங்களை என்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டார். இந்த மாதிரி நல்லா இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் ஆஸ் பர் ஷெட்யூல் நீங்கள் வாட்டு கிளம்பிருங்கிறத தைரியமாக நைட் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் 12 மணிக்கு தான் தூங்கினோம். அப்புறம் மறுநாள் காலையில் லோக்கல் சைட் சீயிங் போக வேண்டி இருந்துச்சு. அவர் லக்கேஜ்லாம் ரூமில் பேக் பண்ண, நானும் இவரும் தான் போய் அவர் ரூம் கிளியராக பேக் பண்ணி 3 பேக் பண்ணி எடுத்து வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இல்லையா, அது மெயின். ஏன்னா நிறைய திங்ஸ் உள்ளே இருக்குது. அவங்க கேஷ் மட்டும் தான் கொண்டு போயிருந்தாங்க கொஞ்சம். அதனால அங்கே ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தோம். அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை சேர்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக எங்களுக்கு காலையில் அவர் முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஃபோன் பண்ணிட்டார், நல்லா இருக்கா சார்னு சொல்லிட்டாரு, நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து விசிட் பண்ணி மிஸ்டர் சந்துருவை பார்த்துருக்கிறாரு. அடுத்து அந்த காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா அவரும் போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. மதுரை தமிழ்நாட்டிலிருந்து நம்ம கவர்மெண்ட் சார்பாக, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு சார்பாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட டெப்டி கலெக்டர் அவர் அங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் வந்து நேரில் வந்து பார்த்து அவரும் ஆறுதல் சொன்னார். அவர் வந்து இம்மிடியேட்டாக அந்த லக்கேஜ் வந்து அவர் சேர்க்கறதுக்கு 3 லக்கேஜ் சேர்க்கறதுக்கு அங்கே உள்ள டிஐஜி ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ஹோட்டல் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த லக்கேஜையும் வந்து நேற்று மத்தியானமே வந்து அவர்கிட்ட சேர்த்த செய்தியும் எங்களுக்கு சாயந்தரம் கிடைச்சிது. அப்புறம் நேற்று நைட்டு பேசினார், சார் இன்னைக்கு காலையில் எங்களுக்கு இண்டிகோவில் வந்து கவர்மெண்ட் மூலம் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, நான் சேஃபாக வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு எங்களுக்கு பேசினார். அப்போ நம்ம டெப்டி கலெக்டர் அங்கே இருந்தாருங்க, புதுக்கோட்டை டெப்டி கலெக்டர் இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது நம்ம கடமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோனை வாங்கி அந்த கலெக்டருக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அலைடு ஃபெடரேஷன் சார்பாகவும், தமிழ்நாடு மோட்டார் பார்ட் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும், தமிழ்நாடு டிராக்டர் பார்ட் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். அவர் நல்லா தமிழும் பேசுகிறாரு. அதனால அவங்க வந்து ரொம்ப தைரியமாக அவங்களுடைய எந்த கஷ்டங்களும் இல்லாமல் அவங்க வந்து நல்லா ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பு அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இணைந்து இந்த பணியை செஞ்சிருக்காங்க. எங்க அந்த உயிரை அவர் வந்து அவர் பார்த்த போறதான் எங்களுக்கு வந்து ஒரு மனசு நிம்மதியா இருக்கு. இந்த டூர் நிறைவாயிருக்கு. இது வரைக்கும் எங்க குரூப்ல வந்து டூர் நிறைவடைஞ்சதை நான் சொல்லல. இவங்களை ரிசீவ் பண்ணி கண்ணால பார்த்து இவர் வீட்டுக்கு அனுப்பின பிறகுதான் அந்த டூர் வந்து நிறைவு பெறும் அப்படிங்கறதுல நாங்க வந்து முழு ஈடுபாட்டோட ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கு அவரையும் பார்த்ததுல எங்களுக்கு திருப்தி. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது 2 பதிவு தாங்க. ஒன்னு வந்து இவர் மிஸ்டர் சந்துரு வந்து இப்போ குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம் எங்க அசோசியேஷன்ல வந்து கொடியேற்றிட்டு நாங்கள் உரையாற்றுவோம். அந்த வாய்ப்பு எனக்குலாம் கிடைக்கும். அப்போ நான் பேசும்போது நம்ம சில விஷயங்களை பரிமாறிக்கிருவேன். அப்போ வந்து முதல் ஆளை என்னுடைய வெல்விஷரா வந்து என் பக்கத்தில் வந்து இப்போ உட்காந்துருப்பாரு, பேச்சு எல்லாமே கேட்பாரு. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், உரையை முடிக்கும் போது, அதாவது நம்ம நாட்டை காக்கக்கூடிய எல்லை சாமிகளா இருக்கிறது நம்ம ராணுவ வீரர்கள். அவர்கள் வந்து உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் குடும்ப நலத்தோடையும் காவல்துறையினரும் இணைந்து எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது நம்ம என்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நம்ம வேண்டணும், இறைவனிடம் வேண்டணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உரையை முடிப்பேன், எப்போ முடிச்சாலும் சரி. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வந்து நேர பார்த்தோம், அவங்களுடைய கஷ்டங்களை நேர பார்த்தோம். அந்த ராணுவ வீரர்கள் படுற கஷ்டத்தை ரொம்ப பார்த்தோம். அவங்க வந்து கடுமையா உழைக்கிறாங்க. என் பேர் சுப்பிரமணியன். ஒரே விஷயம் இன்னொன்னு, இப்ப வந்து நீங்க மீடியாக்கள் மூலம் நேற்று செய்திகளை அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு 10,000 பேர் வந்து காஷ்மீர்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்கிற செய்தியை பார்த்தோம். அதே நேரத்தில் 4100 பேர் வந்து காஷ்மீர்ல இறங்கியிருக்காங்க, அந்த செய்தியும் பார்த்தோம். சோ அதனால வந்து எல்லாமே நம்ம பாரதத்தினுடைய ஜீன், நம்ம நாட்டின் மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காம போய்கிட்டு இருக்கு. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.